Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் Poornima. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே bell icon-ஐயும் ஆல்ங்கற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நவராத்திரி and Diwali ஸ்பெஷல் ரெசிபில இன்னைக்கு நம்ம பண்ண போறது Kada Prasad தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு 1/2 கப் அளவு நெய் எடுத்துர்க்கேன். நெய் நல்லா கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்தேன் இல்லையா, இதுக்கு அப்புறம் போடுற எல்லா ஐட்டமுமே 1/2 கப் தான். இப்போ வந்து கோதுமை மாவு ஆட் பண்றேன். அதே 1/2 கப் அளவு. எந்த லம்ப்ஸும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்க போறோம். நல்லா நுரைக்க ஆரம்பிச்சிடுது பாருங்க. இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும். கலரி விடுங்க. லைட்டா கலர் மாறணும், brownish கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கோதுமை மாவு நல்லா நெய்ல ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இந்த மாதிரி brown கலரும் மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி brown கலர் வந்ததுக்கு அப்புறம் அதே 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து அடுப்பை சிம்ல வெச்சுக்கோங்க. நல்லா கலரி விடணும். இந்த டைம்ல நமக்கு நல்ல லம்ப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ நல்ல லம்ப்ஸ் வராம கலரி விட்டுக்கோங்க. சிம்லயே வெச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு கட்டி இல்லாம கிடைக்கும். நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்போ நல்லா அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி திக்காக ஆரம்பிக்குது பாருங்க. இந்த டைம்ல 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா குருத்வாரில் கோயில்ல கொடுக்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நட்ஸ் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்ல. இது அப்படியே தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட்க்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நட்ஸ் வந்து நெய்ல ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஆனா இதோட ஒரிஜினல் ரெசிபி இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா சுருள வரணும். நமக்கு அல்வா மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம கலரி கொடுக்கணும். அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் 2 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்ல நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுல மெயினா பாத்தீங்கன்னா எந்த அளவு நீங்க வந்து கோதுமை மாவு எடுக்கறீங்களோ அதே அளவு தண்ணி, அதே அளவு நெய், அதே அளவு சர்க்கரை, எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஈஸியா இருக்கே, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதாங்க, போட்ட நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நவராத்திரி சீசன்றதுனால நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாகவும் இதை வைக்கலாம். வந்தவங்களுக்கும் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கடா பிரசாத் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். டைமும் சேவ் ஆகும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.